ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் தாங்க நினச்சேன். ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் சொல்கிற? எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும். எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே நான் உன்னை வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ நானே என்ன இது பண்ணுவேன். நான் எதுவுமே இந்த விஷயத்துலையுமே உன்னை நான் இது பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நான் எல்லாமே கொஞ்சம் மனசார ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் என்னால் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு அந்த நேரத்தில் என்னால் எந்த உதவியுமே செய்ய முடியலை அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்த நடந்துக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்லி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. உனக்கு எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்தில் நம்மளை ஏற்றுக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர, நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு நான் எல்லா விஷயத்துலேயும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிறேன், செய்கிறேன். அவ்வளோதான் என்னால் இப்போ செய்ய முடியும். மற்றபடி எதுவும் என்னால் உங்ககிட்ட எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு மேலே என்னால் இது எந்த ஒரு விஷயத்துலையும் இனிமேல் ஒன்றும் பேச முடியலை, பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மனசார ஏற்றுக்கிட்டீங்க, பண்ணுறீங்க அப்படிங்கிறத தாண்டி எதையுமே அடுத்தடுத்த கட்டத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர, நான் எல்லா விஷயத்துலேயும் உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது. எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஓரளவு நிம்மதியாக பேசுகிறது, பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிற. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் மனசார பேசுகிறதுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்குவீங்க, என்ன மாதிரி இது பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா போக போக நம்மளுக்கு எந்த விஷயமே சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மாற்றி மாற்றி பேசாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறதுலேயே ஒரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரியுதில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம மாற்றி பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணுன்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாரை பற்றியும் புரிகிறதுக்கான நேரங்கிறது வரும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அது நான் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. போக போக உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன டைம் கிடைக்குமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் எல்லாமே சரியாக ஒரு சில விஷயங்களை நம்ம மனசார முடிவு எடுத்துட்டோம்னாலே போதும். அதுவே நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும்.